நேயர்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டு குடிக்க சனிப்பெயர்ச்சியினுடைய வக்ர சனிப்பெயர்ச்சி, அதாவது சனீஸ்வர பகவான் இப்பொழுது கும்பராசிலிருந்து மீனராசியில் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகியிருக்கிறார். இந்த பயிற்சியான சனீஸ்வரர் 13/7/2025 முதல் நவம்பர் 28 வரை, அதாவது 135 நாட்கள் வக்ரகதியில் மீன ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். அப்படி இந்த மீனராசியில் அவர் சஞ்சரிப்பதனால நமக்கு இந்த வக்ரச்சனியால் 12 ராசிக்கும் என்ன பலன்கள் பரிகாரங்கள் என்பதை நான் வழங்குவதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இப்பொழுது நாம் பலன்களுக்கு செல்வோம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு நம்ம இந்த வக்ரசனியினுடைய பயிற்சியை நம்ம பார்க்கின்ற பொழுது அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல அவர் சஞ்சரிக்கின்றார். இது ஒரு வகையில் பெரிய பாதிப்பை தரக்கூடிய இடம்தான். எப்படி நம்ம அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, 7.5 சனி இதெல்லாம் நம்ம இருக்கிறதோ அது மாதிரி இந்த அர்த்தாஷ்டம சனியை கொஞ்சம் குறைவாக இயங்கக்கூடிய பலன்களை தரக்கூடியது. அந்த அஷ்டமச்சனி, கண்டகச்சனியை போல் 7.5 சனியை போல் இல்லாது குறைவான பலன்கள் தரக்கூடிய ஒரு 35-40% தரக்கூடிய கெடுபலன்கள் தரக்கூடிய இடம் தான் அந்த அர்த்தாஷ்டம சனி. இது மீன ராசியில், அதாவது குருவுடைய ராசியில் சனிக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால, தனுசு குருவுடைய ராசியாக இருப்பதனால, இது சுபகிரகத்தினுடைய வீடாக இருப்பதனால இந்த அர்த்தாஷ்டம சனியால் பெரிய பாதிப்பு வராமல் தன்னை எந்த வகையிலாவது தற்காத்துக் கொள்வதற்கான வழியை அறிவின் ஆற்றலுடைய குருவுடைய ராசியில் அல்லவா நீங்கள் பிறந்திருக்கீங்க, அதே அவருடைய இன்னொரு ராசியில் தான் இந்த சனீஸ்வர பகவான் இருக்கிறார் அல்லவா. அப்படிப்பட்டதுனால நீங்கள் நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள், நமக்கு வரக்கூடிய இடையூறுகள், நமக்கு வரக்கூடிய சிரமங்கள், நமக்கு வரக்கூடிய அந்த வேலைப்பளுக்கள் இவைகளெல்லாம் நமக்கு என்னன்னு தெரிந்து அதற்கு தக்கபடி நடந்து அந்த சிரமங்களை நம்ம கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சுகத்தடையை எப்படியும் குரு பகவான் சனீஸ்வரர் உண்டாக்குவார். அத்தனை சுகத்தடை இருக்குது. அதாவது எதை வகையில் நமக்கு சுகமாக இருந்துகிட்டு இருக்க நல்ல சாப்பாடு, உறவுகள், நம்முடைய கணவன்மனைவியுடைய நல்லுறவு, மற்றபடி வெளிய நண்பர்களுடைய அந்த உதவிகள், அதாவது வீடு வாங்கணும், சௌகரியமாக இருக்கணும், இதுகளெல்லாம் இந்த குறைச்சல் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களோட இடத்துக்கு மாற்றுறான்னு வைங்க, அது சிரமம் தானே. அப்போ அந்த டெய்லி போய்த்து வர்றது இல்லை சிரமப்படக்கூடிய அந்த அலைச்சல் பயணம் இது அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் எதாவது சொத்து வாங்க நினைக்கிறீங்க, அந்த சொத்து வாங்கினாலும் அது கொஞ்சம் வில்லங்கமோ சிரமமோ உண்டாகும். நீங்கள் கரெக்டாக படம் பரிசீலனை பண்ணியிருந்தாலும் லோன் கிடைப்பதோ அல்லது அந்த ஏதேனும் ஒரு சிக்கலோ இல்லை அந்த நபராலேயோ சொத்தாலேயோ ஒரு இடையூறை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அது பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் தாயார் இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது கண்டம் சிரமங்கள், அவங்களுக்கான பெரிய மருத்துவ செலவுகள் வரும். உங்களுக்கு உடல் ரீதியில் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சரீர உபாதைகள் வந்தே தீரும். அது எந்த மாற்றம் இல்லை. அது பெரிய அளவில் வராமல், இப்போ இந்த 4ஆம் இடங்கிறது வாகனத்தால் ஆபத்து வரலாம், இல்லை யாரையும் ஒரு நம்மளை மோதலாம், யாரும் ஒரு நம்மளை தாக்கலாம், இல்லை நமக்கு எந்த வகையிலாவது ஒரு சொத்து சங்கடங்கள் மன உளைச்சல் ஆகலாம், கொடுத்த பணத்தால் இழப்புகள் ஏற்படலாம், இல்லை தாயாருக்கு கண்டம் பண்ணக்கூடிய வாய்ப்பு. இதெல்லாம் சரி பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு வகையில் நீங்கள் பணச்சிரமம், சிக்கல், அடிக்கடி பயணம், அதிக வேலைப்பளு, இல்லை ஏதேனும் ஒரு சொத்தால் சிரமம், இல்லை தன்னுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடு, மருத்துவ செலவு, இப்படி ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதில் எந்த மாற்றம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் சீர்படுத்திக்கக்கூடிய உபாயத்தை குரு பகவான் உண்டாக்குவார். இந்த நாளில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் எங்கே பார்க்குறாரு? ராசியை பார்க்குறாரு. ஒரு ராசியை பார்க்குறாரு அல்லவா. அதில் நீங்கள் கொஞ்சம் சோம்பல், ஒரு சிரமம், வேலைக்கு செய்ய வேண்டிய சில நிர்பந்தங்கள் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் அன்றாட கடமைகளையும் இறை வழிபாட்டையும் தன்னுடைய தொழிலில் ஒரு நேர்மையையும் அவசியம் கடைபிடித்தால் நேர்மையானவன் சனீஸ்வரர் அந்த உங்களுடைய அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் செய்ய வேண்டிய எந்த ஒரு பலனையும் செய்யாமல் நிதர்சனமாக உங்களுக்கு நன்மை தருவதற்கு வாய்ப்பை உண்டாக்குவார். அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்துவார். இப்போ 6ஆம் இடத்துக்கு அவருடைய தொடர்பு இருக்குது. அதனால் நீங்கள் கடன் ஏதாவது வாங்க வேண்டியிருக்கும், இல்லை பிறரால் ஏதேனும் ஒரு சிரமத்துக்கு உள்ளாக வேண்டியிருக்கும், இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டிருக்க வேண்டியிருக்கும். இந்த 3ல் ஒன்று கண்டிப்பாக அவர் தருவார். இதில் ஏதேனும் ஒன்று இருந்தாலும் அவற்றை நாம் சிரமப்பட்டு அந்த சிரமங்களை மேற்கொண்டு தான் செய்ய வேண்டிய சில முயற்சிகளை எப்படியாவது செய்து தன்னை காப்பாற்றி கொண்டு இறை சக்தியோடு வெளியே வந்துட முடியும். அதுக்கு உத்தரவாதமாக நம்ம 6ஆம் இடத்துடைய சனீஸ்வரன் எடுத்துக்கொள்ளலாம். தைரிய தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு
நீங்கள் பெற நினைப்பதையும் பெறுவீர்கள், தன்னையும் காப்பாற்றிக் கொள்வீர்கள், தன்னை சேர்ந்தவர்களுக்கும் கெடுதல் செய்யாமல் நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள். இப்போ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்குது, ஜீவன பாவத்திற்கு. செய்யும் ஜீவனத்தில் சிரமம் தராமல் அதை காப்பாற்றி கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஒரு வேலையை விடுறீங்க, இன்னொன்று கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தொழிலில் இடைஞ்சல் இருக்குது, அதை சரிப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, அதாவது நம்ம எந்த வகையிலாவது நாம் செய்யக்கூடிய ஜீவனத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எதிர்பார்ப்பை எந்த வகையிலாவது பணத்தின் மூலமாகவோ ஆளின் மூலமாகவோ தம்முடைய புராதன சொத்துக்களை விட்டு அல்லது முக்கியமான குறைந்த முதலீடுகளை கடன் பெற்று இல்லை அரசு மூலமாக உதவிகள் பெற்று தான் செய்ய வேண்டியதை செய்திடக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவார். அதில் எந்த மாற்றம் இல்லை. அதனால் செய்யும் ஜீவனத்தில் ஒரு கௌரவத்தை, உங்களுக்கு அந்த அந்தஸ்தை விடாமல் தற்காத்து கொள்ள, என்ன சோதனைகள் வந்தாலும் தற்காத்து கொள்ள அதுக்கான வழியை கண்டிப்பாக உருவாக்கி தருவார். இப்போது உங்களுக்கு என்ன மாதிரி எண்கள் இந்த காலகட்டம் பயனுடையதாக இருக்கும்? 21, 45, 73 இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தரும். வடமேற்கு வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய வீடு, வியாபார ஸ்தலங்கள், என்னுடைய முயற்சி பயணங்கள் யாவுமே உங்களுக்கு நன்மையாக முடியும். அது மட்டுமல்ல, அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதால் 4 நிலையில் இருக்கக்கூடிய பைரவர்கள், 4 வேதங்கள் 4 இருக்கக்கூடிய திருவிச்சநல்லூர் பைரவரை வணங்குவதும், அதற்கு பிறகு சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானையும் கோவிந்தராஜ பெருமாளையும் சொர்ணாச பைரவையும் தில்லை காளியையும் நான்முகியையும் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு அன்று இரவு நடராஜனுடைய அர்த்தஜாம பூஜையினுடைய அந்த பள்ளியை தரிசனத்தை பார்த்து வந்தால் அர்த்தாஷ்டம சனியெல்லாம் பஞ்சாய் பறந்து உங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் நீங்கள் பெற்று ஆரோக்கியத்தோடு வாழ்வாங்கு வாழ முடியும் என்பதை அறுதியிட்டு சொல்கிறேன். அது மட்டுமல்ல, பைரவருடைய வசீகர வழிபாடுகள் மற்றும் 12 திருமுறைகள், பாலாஜி பாசுரங்கள், கோளாறு பதிகம் இவைகளெல்லாம் படித்தால் எந்த நவக்கிரகங்களாக வரக்கூடிய கோள்களுடைய பாதிப்புகளும் நீங்கி நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றியாக அடைவதற்கு இந்த வழிபாடுகளும் நீங்கள் நடந்துக்கக்கூடிய முறையும் பரிகாரங்களும் பயனுள்ளதாக அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.